ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இந்த ரோட்ல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க. இன்னைக்கெல்லாம் அவசர உலகம். பைக்கில் போறவன் பைக்கை நிப்பாட்ட மாட்டான். ஒத்த கையில பைக்கை ஓடிக்கிட்டே ஒத்த கையில மாரியம்மா கிசு விடுறான். மாரியம்மா நான் அவசரமா டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன். இவர் ₹1 வந்து உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, ₹1 சுண்டி விடுறார். மாரியம்மா டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டுது. அன்னை பைப்பாச்சில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில போய் ₹1 ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். இப்போ சொந்த பந்தம் எப்படி இருக்கு? எங்க ஊர்ல பெரிய கோடீஸ்வர வீடு. நைட் 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குடிச்சவன் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா. என்ன அப்படின்னா அவுத்து விடு அப்படின்னா. அவன் சொன்னா கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. இவன் சொன்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்டவொன்னு சொன்னா திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. என்னம்மா எடுத்த மாதிரி தான் என் நாத்தனா வீடு இருக்கு, போகும்போது அவ விட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு திருடன் சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தான் உன் வீட்டுக்கு வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப சொந்தம் வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு யோசிச்சு பாருங்க. பணம் நோட்டு, காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ₹50 கொடுத்தா சிரிக்க மாட்டான், ₹100 கொடுத்தா லேசா சிரிக்கிறான், ஒரு ₹200 கொடுத்தா அஹாங்கிறான், ₹500 கொடுத்தோம்னா நல்லா விழுந்து சிரிக்கிறான், ₹2000 கொடுத்தா சிரிக்க மாட்டான். ஏன்னா நோட்டு செல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு தெரியும். இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை இருக்கு. எவ்வளவு பிரம்மாண்டம் அந்த விழாவை பண்ணியிருக்காங்க பாருங்க. உண்மையிலே துவங்கி வச்சு ஐயா சொன்னாங்க, யாரு பேரையும் சொல்லாதீங்க, பொதுவா பொதுமக்கள்னு சொல்லுங்க, விழாக்குழுன்னு சொல்லுங்க. இதாங்க நாகரிகமான ஒரு கிராம பகுதிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சில ஊர்ல 32 பக்கம் பேர் எழுதி எங்க பேரை நீ வாசிக்காம இருந்தீங்கன்னா காசு கிடைக்காத அப்படிம்பாங்க. பொன்னாடையை போத்தி எங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து அதோடு இல்லாமல் காசையும் கையிலே கொடுத்து இப்படிப்பட்ட ஊரை இங்கே தான் நாங்கள் பார்க்குறோம். சில ஊரில் நாங்கள் பட்டிமன்றம் முடிச்சு இருந்த வசூலுக்கு ஆள் போயிருக்கு வரட்டும்னு உட்கார வச்சுருப்பாங்க. காலையில் பார்த்தா அவர் வசூலுக்கு போனவர் தூங்கிடுவார். அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்து உங்களுக்கெல்லாம் இருக்கிறது அடகு வச்சு எனக்கு மொத்தம் 12 முதல் இருந்துச்சு, பாதி அடகுல தான் இருக்குது. அப்படி இடத்துலையும் நாங்கள் மாட்டி தான் வந்திருக்கோம். ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா எப்போ சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், தங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். இன்னும் என்னென்ன மண்ணிலைகள் சொல்லித்தாருங்கள், பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மண்ணிலைகள், தங்க பாவை எங்குங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை எங்குங்கள் எங்கள் சொந்தங்கள், தத்தை போல் தத்தை மேல் என்று கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் ஒரு பாடலாம் பாடலாம். ஹலோ ரைட்டு. அப்படியே அந்த சுற்றி இறங்க மாதிரி தான் அதே கையை வச்சுட்டு உட்காரு. சாப்பிட்டானே கல்யாணம் ஆயிடுச்சானே ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தா தெரியும். ஒரு நல்ல மக்கள் நல்ல ஒரு அமைப்போடு உட்காந்துருக்காங்க. இதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த விழாவில் விழாக்குழுவும் உட்காந்துருக்காங்க. எங்கள் அண்ணன் SLK கிறிஸ்பி
சிப்ஸு கடை உரிமையாளர் இங்கே வந்த போதெல்லாம் எங்களை மிகப்பெரிய அளவில் கவனிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு இதான் மகிழ்ச்சி, சொந்த பந்தத்தோடு உட்காந்து பேசுகிறது தான். ஏன்னா வாழ்க்கையில் இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பா, 10 பைசா எவனுக்கு கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர். நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சுருக்காங்க. 200 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறான். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் உங்கள் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில் அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாத அந்த 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேனே. அவர் என்னை பார்த்து சொன்னார், மகனே இந்த 100 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானே என்ன பண்ண சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டா என் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கிறேன். அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். எங்க டீமே பதறாங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம், அவனா எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்தேன். வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 ரூபா போகிறதுன்னு உள்ள அமைக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பழசு பஞ்சர் ஓட்டுன தெரிஞ்சு அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ள நீ சொல்லிட்டு என்னன்னு திரும்பி பார்த்தேன். அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான், வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், ஓன் காசை நீ உண்டியலில் போட்டா தாண்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னு. அவன் என்னைய பார்த்து சொன்னா, ஓன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனியிலேருந்து தேவகோட்டைக்கே பாத யாத்திரை வந்தார். அப்புறம் தீக்கு வழியில பஞ்சாபத்துக்கு வழியில். ஐயா சொன்னது மாதிரி இதே ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சினா இவ்வளவு கூட்டமா இருக்கும். முன்னாடி 5000 பேர் நிற்பான், பின்னாடி 2000 பேர் நிற்கிறான். எங்க ஊர்ல அந்த தகர சீட்டு போட்டு அடைச்சிருக்காங்க. எங்க ஊர்ல வெறும் துணியில தர கட்டியிருந்தாங்க, பிச்சுட்டாங்க. மறுநாள் ஆடல் பாடலுக்கு தகர சீட்டு வச்சு அடைச்சோம். அதை ஒருத்தர் வீட்டுல இருந்து வெல்டிங் மிஷின் கொண்டு வந்து ஓட்டையை போட்டு தலையை உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். ஊர் தலைவர் சொன்னா, டே ஒடுக்கிறான். ஏன் அப்படின்னு 10 ரூபா கொடுத்துரு எல்லாரும் பாருங்க அப்படிங்கிறான். அப்படிலாம் சிக்கல் இருக்கு. இதுக்குத்தான் தனித்தனியா வருவாங்க பட்டிமன்றம் பார்க்க. இதே ஆடல் பாடல் நிகழ்ச்சினா ஒரே பைக்ல 5 பேர் வர்றான். எவன் ஓட்டுறான், எவன் கியர் போடுறான், எவன் பிரேக் போடுறான் எல்லாம் தெரியல. 5 பேர் வந்துட்டு கரெக்டா வீட்டுக்கு போயிடுறான். ஆனா இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு ஆள் வரவே டிவி சீட்ல பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சு போறான். வாழ்க்கை என்னதான் அப்படி நடந்துக்கிட்டு தெரியல. ஆனா பாருங்க, இந்த பயலுக்கு பூரா கொஞ்சம் சோகமாகவே உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமேனு வயிற்றுச்சல் உட்காந்துருக்காங்க. 1.5 வருஷம் இந்த கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வீளையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவங்கள 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெலாம் சாவல போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படித்தான் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. இதில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. 2 4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதில் சொத்து பத்து தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி சென்சன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வள வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வள வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அசைய காதில் தூது விட்டு என்ன ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க, நீனும் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு வரீங்க. என்னப்பா நல்ல எஃபெக்ட்ப்பா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணிபுரிந்து தற்சமயம் 1 ஆண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய விடுமுறைக்கு வந்த காலத்தை பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும் என்பதற்காக கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் திருவாரூர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. இது மனுஷன் செய்கிற வேலையானே. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அது காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யார் போடுறது? இது சொத்து பத்து. சொந்த பந்தமே என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான்.
பாண்டிச்சேரியில் யார் யாரை குப்புற விழுந்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். என்னடா அப்படி படுத்துட்டா விலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று பெண்களுக்காக வரிந்து கட்டி பேசி அந்த இயக்குனரையே மயக்கமடைய செய்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குரிய 65 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதை கொடுங்க. மங்குயிலே பொங்குயிலே சேதி ஒன்று கேள்வி நம்மளையிட தேடி வரும் நாடு என்ன நாள் முத்து முத்து கண்ணால அவை சுத்தி வந்தா பின்னால மங்குயிலே பொங்குயிலே சேதி ஒன்று கேள்வி. அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்த இயக்குநர்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அம்மா அவ்வளவு திறமையா பாடக்கூடியவங்க. சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியர். இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியில நம்மள்கிட்ட பேசுற புள்ள இவ்வளவு கஷ்டப்படுதே குடும்பத்தில் அப்படின்னு திருப்பூர்ல ஒரு சித்தப்பா பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்காங்க. 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராஜியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் தோல்லே பணியனை போட்டு வித்துட்டு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயின்னு வேட்டி செல்லாம் கழட்டி போட்டு ஆந்திரா ஓடினவர் தான் இப்போ இங்கே முறுக்கு புடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. எங்கள் கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 5 நாள் தான் ஓனர். இவர் எப்போ தெரிய போகிறான்னு எனக்கு தெரியல. சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவன் கண்ணுக்குள்ளதான் மின்னலடி சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது தாமரை காத்தும் அடிக்குது. என்ன அது சின்ன பொண்ணானே, நல்லா பாருங்க. முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்ல. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதான் அடிக்கிற மப்பூட்டை கலைக்கு அடிக்கிறது. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் பணிபுரிந்து அது போக இது போன்ற இசைக்கலைஞர்கள் உருவாக்கக்கூடிய இசையினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்கிருக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்களோன்னு. ஒரு 2 நிமிஷம் அவங்க திறமையை காட்டுவாங்க. உங்கள் கைதட்டல் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.